விருச்சகராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. தமிழ் வருடங்களில் 38வது வருடம் என்று சொல்லக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது ஆங்கில தேதி மே 1, அன்றைய நாள் புதன்கிழமை மாலை 5:21 குரு பகவான், தற்போது மேசராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் ரிஷபராசியில் பெயர்ச்சியாகி அமரப்போகின்றார். இந்த ரிஷபராசியில் பெயர்ச்சியாகி அமரப்போகின்ற குரு பகவானால் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்கு என்ன நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மே 1 விருச்சகராசியினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ராசிக்கு 3 மகரத்தில் சந்திரன் இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மற்றும் மூல திரிகோண வலிமை பெற்று அமர்ந்திருப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல மீனத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இந்த மூவரும் இணைஞ்சு அமர்ந்திருப்பாங்க. ராசிக்கு 6ஆம் இடம் மேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். உடன் குரு பகவானும் சுக்கிரனும் இணைஞ்சிருப்பாங்க. விருச்சக ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருப்பார். இது அன்றைய கிரக அமைப்புகள், அதாவது புதன்கிழமை மாலை 5:20 வரைக்கும் உள்ள கிரக அமைப்புகள். 21 நிமிடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேசத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான் பேச்சையாகி ரிஷபராசிக்கு போயிடுவார். இப்போ இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு போகிறதுனால விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விருச்சகராசி நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கை பக்கங்களை புரட்டி பார்த்தா 7.5 சனியினுடைய பிடியில் சிக்கி அவங்க பட்ட துன்பங்களுக்கு அளவே இருக்காது. பக்கம் பக்கமாக எழுதினாலும் தீராது. அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள். வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு 10% தான் இருக்கும். எதில் பார்த்தாலும் தோல்வி தான், எதில் பார்த்தாலும் பின்னடைவு. எந்த வேலையிலாவது சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படின்னு சொன்னால் வேலையிலையும் சிறப்பாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, தொழிலாவது சிறப்பாக செய்யலாம்னு பார்த்தா அதுலேயும் சிறப்பாக செய்ய முடியாது, தொழிலையும் பின்னடைவு. சரி, கொடுக்கல் வாங்கலாவது சீராக இருக்குமா, அதுலேயும் சீர் கிடையாது. சரி, ஏதாவது ஒரு காரியத்தை தொட்டால் துலங்குமா, துலங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாத காலகட்டம். நம்ம ஏதாவது நினச்சா நடக்குமா, நினச்சா ஒன்று, நடக்கிறது ஒன்று இருக்கும். வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏதாவது நடக்குமா, நம்ம பிள்ளைகளுக்கு வரணும் இந்த அந்த சுப நிகழ்ச்சிகளை நம்ம நடத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுவும் காரியங்கள் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்த காலகட்டம். ஒரு வீட்டு வேலையிலனாலும் சரி, குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவு ஏற்பட்டு அதனால் மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க சொன்னால் வேலை செய்கிற இடங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. இந்த வேலையவே விட்டுட்டு போயிடலாமா, அவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய மனவேதனைப்பட்டிருப்பாங்க. ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உத்தியோக உயர்வே கிடச்சிருக்குது, அந்த வருமான உயர்வும் கிடச்சிருக்கிறாது. ஒரு குறைவான வருமானத்திலே வேலை பார்த்து அதிலேயே குடும்பத்தை நகர்த்த வேண்டிய கட்டாயமெல்லாம் இருந்திருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகை வீட்டிலேருந்து நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் உரிமையாளர்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ அந்த வாடகை உயர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டினுடைய உரிமையாளர்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த வீடை காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் நிறைய விருச்சக ராசிக்கார நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 வருஷம் 20 வருஷம் கூட ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாத ஒரு காலகட்டம் அந்த வீடுகளில் இருந்திருக்கும். சில நண்பர்களுக்கு போக்குவரத்து பயணங்களில் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு அதன் மூலயமா மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு நிறைய சிரமங்களுக்கு ஆளாகி இருப்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா படுக்கவே போட்டிருக்கும், வேலை வெட்டிக்கு போக முடியாது, வீட்டில் ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தெல்லாம், அவஸ்தையான காலகட்டத்தை இந்த விருச்சகராசி நண்பர்கள் கடந்து வந்திருப்பாங்க. சில பேர் அன்பால் அரவணைத்து ஆதரவு தந்து மற்றவங்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சகராசி நண்பர்களுடைய தேவைகளை மற்றவங்க நைஸாக பேசி பூர்த்தி பண்ணிக்கிடுவாங்க.
இந்த விருச்சிக ராசிக்காரங்க மூலயமா காரியங்களை சாதிச்சுக்கிருவாங்க. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு பிடிவாதம் கோபத்தோடு பேசினாலும் அந்த அளவுக்கு இரக்க மனப்பான்மை இருக்கிறனால அந்த இரக்க மனப்பான்மையை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களை தூக்கி தூர போட்டுருவாங்க. அப்போ இதன் மூலயமாவும் விருச்சிக ராசி நண்பர்கள் வந்து நிறைய மன கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க. பல வகையிலையும் வந்து இன்னல்களை சந்தித்த ஒரே காரணத்தினால பட்டதெல்லாம் போதும், இனிமேல் எப்போ படுறது, இனி படுறதுக்கு என்ன இருக்குது, நமக்கு இன்னும் ஒரு காலகட்டம் வராதா, ஒரு நல்ல நேரம் வராதா அப்படின்னு ஒரு மன வேதனையோடு உட்காந்துருக்கு யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பின்னாடி வந்து உங்கள் தோள்பட்டையில் கை வச்சு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க, உங்கள் சிரமங்களை நான் தாங்கிக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் பேச்சாகி உங்களுக்கு வரப்போகிறார். இதுதான் உண்மை. விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை 7ஆம் பார்வை பார்க்குறோன்னா முதல்ல அவர் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இருவரை ஒற்றுமைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அன்பான நிலையில் வச்சுக்கிறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் முதல் வேலையாக செய்வார். குடும்பத்தில் வந்து பெரியவங்க சந்தோஷமாக இருந்துட்டாலும் அந்த குடும்பம் சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படி ஒரு அமைப்பை ஃபஸ்ட்டு வந்து இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையால் முதல் பாயிண்ட் அதைத்தான் செய்வார். இரண்டாவதாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது நீண்ட நாட்களாக வரன் தேடி கொண்டிருந்த காலகட்டம், வரன் அமையாதா, திருமணம் நடக்காதா, பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகாதா, இன்னும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்துருப்பீங்களே, அதுக்கான காலகட்டம் தான் இது. கண்டிப்பாக மாலையும் கழுத்துமா நிற்க வைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ திருமணங்கள் கைகூடி வரும். வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். அந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த குரு பகவானோட பயிற்சி சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் எதிர்பாராத உதவிகள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட உங்கள் மேலே வந்து நட்பு பாராட்டி வந்து இணையக்கூடிய அமைப்பு, அதை வந்து இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். கூட்டு தொழில் சுய தொழில் செய்கிறாங்க இல்லையா, கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். பார்ட்னர்கள் அவங்கெல்லாம் வந்து நட்பு பாராட்டி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த அமைப்பை வந்து கண்டிப்பாக குரு பகவான் கூட்டு தொழிலில் சிறப்பாக லாபத்தை எட்டக்கூடிய வகையில் செஞ்சு கொடுப்பார். இது வரைக்கும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சில பேர் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கண்டிப்பாக வெளிநாடுக்கு போக வச்சிரும். இப்போ வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை வந்து குரு பகவான் இந்த 7ஆம் பார்வையாக செய்து கொடுப்பார். அதாவது மே 1 அடுத்து 2025 ஏப்ரல் வரைக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். போயே திருவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து கடன் பிரச்சனையில் இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு. அதான் வருமானத்தை கொடுத்துருவாரே, தனகாரகனாச்சு இல்லையா, செல்வகாரகனாச்சு இல்லையா, கண்டிப்பாக தனத்தையும் செல்வத்தையும் கொடுத்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வச்சிருவார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க. அதற்கான அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. பிள்ளைகளோட வழியில் நிறைய சந்தோஷங்களை சந்திப்பீங்க, மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். இது வரைக்கும் குழந்தை பேருக்காக காத்து கிடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீரும், அதுலேயும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் பார்க்கின்ற பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கிறமே, நமக்குன்னு ஒரு சந்தோஷமான காலம் வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த சந்தோஷமான காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 11ஆம் இடம். நீங்கள் நினைச்சது போல் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த குரு பார்வை 5ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைத்து பெருமிதம் படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. நமக்கெல்லாம் அது நடக்குமா, அந்த நல்ல விஷயம் நடக்குமா, நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா, நாமெல்லாம் சந்தோஷமாக வாழ்வோமா, வீடு வண்டி வாகனங்கள்லாம் வச்சு நம்ம சந்தோஷமாக பழைப்போமா, நமக்கெல்லாம் கடன் தீருமா, நாமெல்லாம் துன்பங்கள்லேருந்து விடுபட்டுருமா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தீங்க இல்லையா, அந்த மைனஸான பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி பாசிட்டிவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் லாபஸ்தான பார்வையில் கொடுப்பார். கண்டிப்பாக அது நடந்தே தீரும்.
இதுவரைக்கும் நஷ்டம் என்றிருந்த நிலை மாறி லாபம் என்கிற நிலை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு குண்டுமணியாவது நீங்கள் வாங்கி தருவீங்க. இது வரைக்கும் அடமானத்தில் நகைகள் இருந்தாலும் அந்த நகைகளை மீட்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ ஆபரண சேர்க்கை உண்டு. அதற்கான அமைப்பை இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது என்பது இதுவரைக்கும் நீங்கள் போவோமா வேணாமா, செய்வோமா செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்களா? உங்களுடைய தைரியத்துக்கு நீங்களே ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருப்பீங்க. செஞ்சால் அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, நஷ்டம் வந்துடுமா, கையை பிடிச்சிருமா, வருத்தப்பட்டுருவோமா, சிரமத்தை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து தைரியமாக இறங்கி செய்வீங்க. எந்த ஒரு வேலையானாலும் சரி, நீங்கள் மனசில் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தைரியமாக இறங்கி செய்வீங்க. அதன் மூலியம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் துணிஞ்சு இறங்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். 9ஆம் பார்வையால் அந்த பாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள். மாதிரி குரு பகவானுடைய 10ஆம் பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதனால் புதிதாக வந்து வீடு, இடம், நிலம் வாங்கி வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனங்கள் சேர்ப்பீங்க. சொத்துக்கள், பூமியின் மூலமாக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா புது வீடு கட்டி குடி போவாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து இந்த வீட்டு பிரச்சனைகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அஸ்திவாரம் போட்டுருவீங்க. சொந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டு மழை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு வீடு கட்டி நீங்கள் குடி போயிடுவீங்க. அதற்கான அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. குரு பகவானுடைய 10ஆம் பார்வை சுபஸ்தானத்தில் விழுகிறதுனால ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பாலோ அதையெல்லாம் இந்த 4ஆம் இடத்தின் மூலயமாக நீங்கள் பெறுவீர்கள். ஏன்னா 4ஆம் இடம் என்பது வந்து மாத்ருஸ்தானம், அம்மா ஸ்தானம். அப்போ அம்மா தன் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்து கொடுப்பாள். அந்த இடத்தில் குரு பார்வை விழுகிறதுனால அதன் மூலமாக நீங்கள் நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இந்த 4ஆம் இடத்தின் மூலயமாக நீங்கள் பெறுவீங்க. அதாவது வீடு, வண்டி, வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும். கண்டிப்பாக புது வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டுருவீங்க. எல்லா வகையிலும் இனி வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் வந்து விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிக அற்புதமான காலகட்டம், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நிறைய சொல்ல வேண்டியதில்லை, நடைமுறையில் எல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும். நீங்களாம் வந்து ஒவ்வொன்றா அனுபவிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. இது வந்து உறுதி என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.